ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாய் அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் வெளிச்சமும் அவரே. நம்முடைய ரட்சிப்பின் வெளிச்சமாயிருக்கிறார். அல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். வெளிச்சம் தேவனுடைய பிரசன்னத்தை அது சொல்லுகிறதாயிருக்கிறது. வெளிச்சம் தேவனுடைய வெளிப்பாட்டை நமக்கு விளக்குகிறதாயிருக்கிறது. The light tells about the presence of God. The light talks about the revelation of God. ஆதியாகமத்திலே 1:3 வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்னார். யோவான் 8:12 நான் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன் என்று தேவன் சொன்னார். சங்கீதக்காரன் சங்கீதம் 119 நாம் வாசிக்கிறோம். அவருடைய வசனம் நம் கால்களுக்கு அது தீபமாயிருக்கிறது, வெளிச்சமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒளியாய் வந்தார். இயேசுவின் ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அல்லேலூயா. அந்த இயேசுவின் ஜீவன் ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய பிரகாசமாய் இருக்கிறது. நீதிமானுக்காக தேவன் வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு இயேசுவின் நீதியை தரித்து கொண்டிருக்கிற நமக்காய் தேவன் வழிகளை பாதைகளை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம தைரியமாய் பயணம் செய்யலாம். காரணம், அவர் அக்கினி மேக ஸ்தம்பமாய் கடந்தது போன்று இன்றைக்கு உனக்கு வெளிச்சமாய் உன் முன்னே கடந்து போகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுல திகிலும் இல்லை, பயமும் இல்லை, இடரலும் இல்லை. நாம் விழுந்து போக மாட்டோம். காரணம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, praise the Lord, glory to the name of Jesus. அல்லேலூயா. அவர் உன்னோடு கூட உன்னை நடத்துகிற வெளிச்சமாய் உன்னோடு கூட இருக்கிறார். சகல இருளும் விலகி போகும் இந்த நாமத்திலே. சகல கட்டுக்களும் உடைந்து போகும் இயேசுவின் நாமத்திலே. ஏசாயா 60:1-2 நாம் வாசிக்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீங்க அருமையான தேவ பிள்ளையே, விடிவெள்ளி நட்சத்திரமாகி இயேசு உங்களை வழி நடத்துகிறார். உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு எழுந்திருங்க. உங்களுடைய பலவீனத்தை விட்டு எழுந்திருங்க. உங்களுடைய போராட்ட வாழ்க்கைக்கு முடிவு கொண்டு வாருங்கள். உங்களுடைய அவிவிசுவாச வாழ்க்கையை எடுத்து போட்டுவிட்டு தேவனுடைய மகிமையை தரித்து கொண்டவர்களாய் தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுங்கள். அதே 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் உன் மேல் உதிப்பார். இந்த மகிமை உங்க மேல இருக்கிறதுங்க. தெய்வ பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, வெளிச்சமானவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய நித்திய வெளிச்சமாய் இந்த உலகத்திலும் நித்தியத்தின் வரைக்கும் நித்தியத்திலும் எங்களை கொண்டு போய் சேர்க்க வல்லவராய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் இந்த உலகத்தில் இடர்களை பார்த்து பயப்படாமல் எங்களை முன்னே நடத்துகிற வெளிச்சமானவர் உண்டென்று உம்மை பின்பற்றி வர கிருபை செய்வீராக. எல்லா சத்துருடைய இருளின் அதிகாரங்கள் நம்முடைய வெளிச்ச பிரகாசத்தினாலே அவைகள் உடைந்து போகிறதுக்காய் நன்றி. எங்களுடைய மனதிலும் சிந்தையிலும் எங்களுடைய சரீரத்திலும் எங்களுடைய வீடுகளிலும் இயேசுவின் நாமத்தில் எல்லா இருளும் முறிக்கப்படுவதாக ராஜா. ஜெயத்துக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. God bless you.